Hello? Hello? Hello, doctor? Hello, doctor. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்முடன் நரம்பியல் துறையில் 40 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் கொண்ட மூத்த நரம்பியல் நிபுணர் மற்றும் மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரி நரம்பியல் துறையின் முன்னாள் தலைவர் பேராசிரியர் டாக்டர் ஏவி ஸ்ரீனிவாசன் சார் தான் நம்மளோட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க. அவங்களை ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணிடலாம். ஹலோ டாக்டர். வணக்கம். நலமா இருக்கீங்களா டாக்டர்? நலமாக இருக்கின்றேன். சிறப்பு டாக்டர். இன்னைக்கு நிகழ்ச்சியில பக்கவாதத்திற்கு முந்தைய மற்றும் பிந்தைய பராமரிப்பு என்ற தலைப்பில் தான் நம்ம உரையாட போறோம். டாக்டர்கிட்ட நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அப்படிதானே டாக்டர்? ஆமாம், பக்கவாதம் தான் பக்கத்தில் இல்லை, நெருங்கி வந்தாச்சு. அடடா, ஓகே டாக்டர். நீங்கள் நரம்பியல் துறை சார்ந்தவர்ன்றனால நான் ஒரு ஜென்ரலாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அதாவது நம்ம உடலில் ஒவ்வொரு அசைவும் எண்ணமும் உணர்வும் எல்லாமே இந்த மூளை மற்றும் நரம்பு மண்டலம் சம்மந்தமாக தான் இருக்குது. அதனால தான் நரம்பியல் மருத்துவம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஒன்று இருக்குது. ஸோ நரம்பியல் துறையின் முக்கியத்துவத்தை நம்ம நேயர்களுக்கு எளிமையாக நீங்கள் விளக்கலாம். இன்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம். அந்த சிரசில் இருக்கிறது மூளை. அந்த மூளையை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் ஒன்று, மனிதனுடைய மனம் மூளையை ஜெயிக்க வச்சிடும். ஆனால் மூளையால் மனசை மாற்ற முடியாது. இன்றைக்கி இந்த மனசு நல்லா இருக்கிறதுனால இந்த மூளையை பற்றி நம்ம கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கலாம். சிறப்பு டாக்டர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. நிச்சயம் இன்னைக்கு நரம்பு பற்றியும் நரம்பியல் துறை பற்றியும் நிறைய பேச போகிறோம். ஆனால் இன்னைக்கு குறிப்பாக தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பக்கவாதம், ஸ்ட்ரோக். அதாவது நேயர்களுக்கு இதை நீங்கள் எளிமையாக விளக்கலாம் டாக்டர். ஸ்ட்ரோக்னா என்ன, பக்கவாதம் அப்படின்றது என்னன்றதையும் நீங்கள் விளக்கமாக சொல்லலாம். மூளையினுடைய ஒரு பகுதி வலது பக்கம் இடது பக்கம் இருக்குது. இது வலது பக்கம் உங்களுக்கு மூளை ஆர்ட்டை சேர்ந்தது. இடது பக்கம் இருக்கிற மூளை சயின்ஸ் எல்லாம் சேர்ந்தது. குழந்தைகளாக நம்ம குழந்தை சின்ன வயசில் வயிற்றில் ரைட் சைடு ஹெமிஸ்பியர் தான் லெஃப்ட் சைடு ஹெமிஸ்பியரை நல்லா மாற்றின்னு இருக்கும். அம்மாவோட வயிற்றில் குழந்தை பிறந்த உடனே வெளியில் நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் உங்களுக்கு வலது பக்கம் இருக்கிற மூளையினுடைய பகுதியும் இடது பக்கம் இருக்கிற மூளையினுடைய 2 பகுதியும் வேலை செய்கிற சமயத்தில் இந்த ஆர்ட்டும் சயின்ஸும் ரெண்டும் சேர்ந்து ஒரு மனிதனை ஒரு பெரிய நிலைக்கு கொண்டு போய் செல்லுது. மனசு ரொம்ப முக்கியம், மூளை ரொம்ப முக்கியம். அந்த ரெண்டுத்தையும் எடுத்து பார்க்குற சமயத்தில் நமக்கு மூளையினுடைய பகுதி எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சால் நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லுவேன். 1லிருந்து 10 வரை நமக்கு தெரிஞ்சதுன்னா மூளையே தெரிஞ்ச மாதிரி. எப்படி சொல்கிறீங்க? 1ன்னு சொன்னால் நம்ம மனசு 1, அது அது 2ஆக இருந்ததுன்னா அதெல்லாம் சிஷோஃப்ரீனியா, அந்த மனசு மாறுற வாதிகள். 2ன்றது நான் இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி வலது மூளை இடது மூளை. 3ன்னு சொல்கிற சமயத்தில் நம்மளுடைய மூளையினுடைய எல்லா ஃபங்க்ஷனையும் ஒரு 3லேயே கொண்டு வந்துடலாம். அந்த 1 என்னன்னு சொல்கிறது, நாங்கள் சொல்கிறது அதுதான் முக்கியமாக உங்களுக்கு மறதி நோய் வராமல் நம்ம சொல்லின்னு இருக்கோம். மூளையினுடைய பகுதியிலேருந்து அந்த மாதிரி வர்ற சமயத்தில் முக்கியமாக அது ஒரு பகுதி. 2வது மூமெண்ட் டிசார்டர்ஸ். எல்லா மூமெண்ட் டிசார்டர்ஸ்ன்னு சொன்னோம்னா ஆர்டர்ஸ், அது முதல்ல ஆர்டர்னு வச்சுக்கலாம், அப்புறம் டிசார்டர்னு வச்சுக்கலாம். நம்ம எல்லா விதமான மூமெண்ட்டும் அதில் தான் இருக்குது. 3வது நம்மளுடைய இமோஷனை கொண்டு வர. இந்த 3 வகையாக இந்த 3 வேலை செய்யணுன்னா நமக்கு 4 மூளை வேணும். இந்த 4 மூளை என்ன, ஒவ்வொரு பகுதி என்னென்னா இதுதான் உங்களுக்கு நெத்தி. அது சிந்திக்கின்ற திறமை இருக்குது. இந்த வலது பக்கம் நமக்கு இருக்கிறது பேசுகிறதுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மேலே பார்க்குறதுக்கு நம்ம உணர்ச்சிகளை தெரிவிக்கும். பின்னாடி இருக்கிறத நம்மளால் பார்த்துக்கலாம். இந்த 4 மூளைகளையும் நம்ம ஃப்ரான்டல் லோப், டெம்பரல் லோப், ஆக்சிபிட்டல் லோப், அதை பெரைட்டல் லோப்னு சொல்கிறோம். இந்த 4 முக்கியமானது 5 மெய்வாய் கண் மூக்கு செவியாக நம்ம யோசிக்கலாம். இந்த 5 தாண்டினொன்று 6ன்னு சொல்கிறோம். இதுதான் மூளையினுடைய 6 பகுதி. இப்போ எல்லாருக்கும் கம்ப்யூட்டர் தெரியுது. அதில் நீங்கள் நமக்கு முக்கியமாக பேசல் கேங்லியான்றது தான். அதுதான் ப்ரோக்ராம் பண்ணுது எப்படி நம்ம இருக்கணும், எப்படி வாழணும். இது ப்ரோக்ராம். கேங்லியான்றத தமிழ் எப்படி? தமிழில் அது பேசல் கேங்லியானே வச்சுக்கலாம் தமிழில்.
அது நம்ம மூளைகள்லேருந்து பார்க்கின்சன் டிசீஸ் அதெல்லாம் தான் வரும். அந்த பேசல் கேங்லியான்னு சொல்லுவோம். அதுக்கு தமிழ் எக்ஸாக்டாக வந்து உரி போட்டுக்க வேண்டாம், ரொம்ப தமிழ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் வந்து கஷ்டம் புரிகிறது. பேசல் கேங்லியானே சொல்லிக்கலாம். இது வந்து நமக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டரில் முக்கியமாக ப்ரோக்ராமர் இது தான். இது ப்ரோக்ராம் பண்ணி நமக்கு அடுத்தது வந்து மெயின் கம்ப்யூட்டர்கிட்ட கொடுக்கறது. அந்த கம்ப்யூட்டர் யாருன்னா சிறுமூளை. நம்ம சிறுமூளையிலேருந்து நமக்கு அடுத்தது வந்து நம்ம கீபோர்ட் இயக்கிறது வந்து செரிப்ரல் கார்டெக்ஸ். இந்த மூணுத்தையும் நாங்கள் மோட்டார் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மூணு ஒழுங்காக வேலை செய்யணும்னா வெளி உலகத்திலேருந்து நமக்கு உணர்ச்சிகள் வந்து மூளைக்கு கரெக்டாக போய் சேரணும். அப்படி சேர்ற சமயத்தில் அந்த இது வந்து உணர்ச்சி, அது பேர் சென்சரி சிஸ்டம்னு சொல்கிறோம். பட் ஒவ்வொருத்தரையும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சர்க்கியூட் அடித்து பண்ணுறதுக்கு பதிலாக கடவுள் வந்து ஒரு இறைவன் இயற்கை வந்து நமக்கு வந்து ஒரு முக்கியமாக ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் பிளேஸ் அது கொடுக்கணும். ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம்னு பேர். நம்மளுடைய பிபி, ஹார்ட் ரேட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிறது. இந்த ரெண்டும் தெரிஞ்சிட்ட உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கண்ட்ரோலே பண்ணாமல் போயிட போகிறதுன்னு சொல்லி ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் மாதிரி ஒன்று இருக்குது. அது ஃபைனலாக ஸோ நீங்கள் எடுத்துன்னு வந்தீங்கன்னா முதல்ல இருக்கிறது அந்த நமக்கு வந்து எல்லா விதமான இது வேலை செய்யணும்னா கழுத்துக்கு கீழே இருக்கிற நரம்புகள் வேலை செய்யணும். அது 6ன்னு வச்சுக்கலாம். இந்த 6 என்னன்னா ஸ்பைனல் கார்டு, அது வந்து 1. அதுக்கப்புறம் 2வது அந்த உணர்ச்சிகள் ஸ்பைனல் கார்டுக்கு போகிறதுனால அது மோட்டார் சிஸ்டம் சொல்கிறோம். உணர்ச்சிகள் வெளியில் வந்து வரதுனால சென்சரி சிஸ்டம் சொல்கிறோம். இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா நரம்பு ஒன்றாயிடுறது. ஸோ மோட்டார் ரூட், சென்சரி ரூட் ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா அதான் நரம்பு நோய். அந்த நரம்பு நோய் பார்த்துட்டுனா தான் எல்லா விதமான வலி, வீக்கம் எல்லாமே வரலாம். இதுக்கு அடுத்தது வந்து அது நம்ம மனசுக்கு இதுக்குள்ள மூளையிலேருந்து கடைசியில் நரம்பாக முடியுது. அந்த நரம்பு வந்து நமக்கு நம்மளுடைய மசிலை ஏற்றி வைக்குது. 8 வகையான பேச்சு டிசீஸ் இருக்குது. 9ன்றது நம்ம அதர் சிஸ்டம் எக்ஸாமின் பண்ணுறது, நியூராலஜி எல்லா ஆர்கன்ஸையும் பார்த்து பண்ணுறது. 10ன்னு சொல்கிறது நம்ம கையில் நியூராலஜினுடைய என்டையர் எதனால் வருதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா கையை பார்த்தாலே தெரியும். இதில் வந்து முதல்ல கட்டவரல் வச்சுக்கலாம். அது இங்கிலீஷில் வந்து நம்ம வந்து எல்லோரும் என்ன சொல்லணும், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டீயில் தான் வரும். தம்புன்னா ட்ரோமா டாக்ஸிக் டியூமர். அதை வந்து இங்கிலீஷில் சொன்னால் அடிபட்டு இது மாதிரி சொல்லிக்கலாம். 2வது ஃபிங்கர் வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் ஃபிங்கர்னு. ஐன்றது வந்து இன்ஃபெக்ஷன், டிபி வந்தால் வைரல் நோய் வந்தால் அந்த மாதிரி. 3வது நம்ம வந்து மிடில் ஃபிங்கர்னு சொல்லுவோம். மிடில்னு எம்னு வச்சுட்டோம்னா மெட்டபாலிக், கிட்னி, லிவர் இதெல்லாம் போச்சுன்னா மூளையை பாதிக்கும். எல்லாருக்கும் மோதிரம் வந்து போட்டுக்கணும்னு ஆசை, வைர மோதிரம், அந்த டைமண்ட். அது இந்த டீன்னு எடுத்துட்டோம்னா டிமைலினேஷன், டீஜென்ரேஷன், இந்த டெமென்ஷியா அதெல்லாம் வருது பார்த்திங்களா மூளை வியாதியில். அது கடைசியாக இந்த சின்ன விரல், அந்த சின்ன விரல் வந்து ஒரு லிட்டில் ஃபிங்கர்னு சொல்கிறோம். என்னென்னா லோ பிளட் ஆர் நாட் பிளட் போல். ஸோ அது ஸ்ட்ரோக்குன்னு சொல்லிக்கலாம். கடைசியாக இருக்கிறது கை. இந்த கையில் இருக்கிறத வந்து நம்ம முதல்ல சொல்கிறது ஹேண்டுன்றோம். ஹெச்னா ஹெரிடிட்ரி, அப்பா அம்மா சொத்து. அடுத்தது என்டின்னா நியூட்ரிஷனல் டிசார்டர்ஸ், இந்த B12, D3, யூரிக் ஆசிட். ஸோ 1லிருந்து 10 வரை நீங்கள் தெரிஞ்சுட்டிங்கன்னா நரம்பியல் பிரிவை நீங்கள் ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டான். இப்போ இது ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு வியாதியை வந்து நாங்கள் சொல்கிறோம். அவ்வளோதான். ரொம்ப சிறப்பு டாக்டர். அதாவது நீங்கள் பேசுகிறப்பே வந்து நீங்கள் இந்த 40 ஆண்டுகள் எவ்வளோ பணி புரிஞ்சிருக்கீங்க, உங்கள் அனுபவம் அப்படியே தெரியுது. அதாவது 1லிருந்து 10 அப்படின்னு சொல்லி ரொம்ப விளக்கமாக வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சிறப்பு டாக்டர். டாக்டர், நம்ம இன்னும் ஸ்ட்ரோக் பற்றி கொஞ்சம் நிறையா பேசலாம். ஸ்ட்ரோக் எதனால் வருது? ஸ்ட்ரோக் வந்து நம்ம உடனே செய்ய வேண்டியது என்ன? இந்த பக்கவாதம் வந்த பின்பு பாருங்கள், ஸ்ட்ரோக் எல்லாருக்கும் வருது. எப்படி வருதுன்னா அதையும் அதே மாதிரி இந்த 5 விரல் கடையில் அடிச்சுக்கலாம். இது முதல் விரல் கடை வந்து நமக்கு வந்து ஏஜ்னு வச்சுக்கலாம். ஏஜ்னா வயசாச்சுன்னா வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. யங்ஸ்டர்ஸ்க்கும் வரலாம் பக்கவாதம். அந்த ஏஜ் எப்படி வரும்னா 2வது நம்ம வாய், 2வது ஃபிங்கர் வந்து பின்னா பிளட் ப்ரெஷர் ரொம்ப முக்கியம். பிபியை நம்ம பார்த்துக்கலைன்னா எப்போ வேணால் பக்கவாதம் வரலாம். அதுக்கு அடுத்தது அந்த சின்றது வந்து 100% ஹார்ட் அட்டாக், அந்த செஸ்ட் பெயின் அது வந்ததுன்னா டெஃபினட்டாக பக்கவாதம் வரலாம்.
நாலாவது முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்க்கரை வியாதி. இந்த சர்க்கரை வியாதி சுகர் அதிகமாச்சுன்னா டெஃபினட்டாக அவங்க போய் வந்து பக்கவாதத்தில் முடியலாம். கடைசியாக சுண்டு விரல் இருக்குது, அது வந்து ரொம்ப கொழுப்பு கூடாது லைஃப்பில், ஆனால் உடம்புல கொழுப்பு வந்ததுன்னா ப்ராப்ளம் வருது. அந்த ப்ராப்ளம் வந்ததுன்னா ஸ்ட்ரோக் வரும். அடுத்தது வந்து நம்ம வந்து இது வந்து 5 காரணங்கள் முக்கியமான காரணங்கள். இதை தவிர உண்ணல், உறிஞ்சல், ஊதல், குடித்தல், பான் பராக் போடுதல், இது ரொம்ப முக்கியம். இது இருந்ததுன்னா எப்போ வேணால் ஸ்ட்ரோக் வரலாம். நான் தமிழில் சொல்லுவேன், குடியின் விலை உடலுக்கு மாலை, புகை உயிருக்கு உலை. இது ரெண்டுமே இருந்ததுன்னா பக்கமாக அதை வந்தால் ஊர் போய் சேர்ந்துடலாம். அந்த இது வந்து முக்கியம். இதை அல்லாமல் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது. கஞ்சனிட்டில் சில பேருக்கு அவள் அப்பா அம்மா சொத்து மாதிரி வரலாம், ஸ்ட்ரோக் கூட வரலாம். பட் பொதுவாக மக்கள் வந்து பிபி, சுகர் இந்த 2 பார்த்துட்டாங்கன்னா சுகர் தப்பிச்சுப்பாங்க. நம்மளுடைய இந்தியன் ஏஜ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1947 37, இன்றைக்கி 2000 வந்து ஆல்ரெடி நவ் வி ஹவ் டச் 16 2016 வருஷத்தில் நம்மளுடைய ஆயுசு வந்து 75 மாறி இருக்கு. அப்போ என்ன ஆகும், நமக்கு சக்கரை வியாதினால், பிபி வியாதினால் டெஃபினட்டாக ஸ்ட்ரோக் வர்றதுக்கு சான்ஸ் வந்து அதிகம். ஓகே டாக்டர், நம்ம இப்போ காலர்ஸ் வந்துருக்காங்க, நம்ம அவங்களோட சந்தேகங்கள் என்னன்னு கேட்கலாம். வணக்கம் ரெயின்போ. ஹலோ வணக்கம். வணக்கம், யாருங்கிறது பேசுறது? சார் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். மாவட்டம் கட்பாடி சந்திரசேகர். சந்திரசேகர் சார், உங்களோட சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேட்கலாம். வணக்கம் டாக்டர், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியிலேருந்து பேசுறேன் டாக்டர். வணக்கங்க, சொல்லுங்க. வணக்கம். எனக்கு என்ன கேள்வினா மேம், நீங்க இந்த அற்புதமா அந்த இதை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. எனக்கு என்ன கேள்வினா, பொதுவாக இந்த ஸ்ட்ரோக் அப்படிங்கிற ஒரு விஷயம், பக்கவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் உள்ள வித்தியாசம் அப்படிங்கிறது என்ன? ரெண்டும் சிமிலர் தானே, இல்ல ரெண்டும் வேற வேற? அதை பத்தியும், ரெண்டாவது இந்த பக்கவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது என்ன டெஸ்ட் மூலியமாக செய்து உறுதிப்படுத்த முடியும்? அண்ட் ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் பக்கவாதம் அப்படிங்கிறதுக்கும் டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ்க்கும் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுமா? அதுல ஸ்டேஜஸ்னு ஏதாவது இருக்கா? இதை பத்தியும் சொல்லுங்க. இல்லை, ஸ்டேஜ்னு எடுத்துக்கிறதுக்கு பதிலாக நம்ம எப்படி வந்து ஒருத்தருக்கு பக்கவாதம் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா, ஐ ஆல்வேஸ் கால் இட் ஃபாஸ்ட்டுன்னு ஒரு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃபாஸ்ட், எஃப்னா ஃபேஸு. அந்த ஃபேஸில் வந்து வாய் வந்து இப்படி கொஞ்சம் கொள்ளலாம். அடுத்தது வந்து ஏன்னா ஆம். இந்த ஆம்னா 2 கையை இப்படி முன்னாடி நீட்டினா எந்த கை ஸ்ட்ரோக் வந்தால் அந்த கை கீழே வரும். வலது கை கீழே வந்ததுன்னா வலது பக்கம் ஸ்ட்ரோக் அஃபெக்ட் ஆகிருக்கு. மூளையில் இடது பக்கம் அஃபெக்ட் ஆகிருக்கு. இடது கை கீழே வந்ததுன்னா மூளையினுடைய வலது பக்கம் அஃபெக்ட் ஆகிருக்கு. அதனால் இடது கை கீழே வந்திருக்குன்னு சொல்லலாம். மூணாவது இந்த மாதிரி ஒருத்தர் பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா அவருக்கு பிகினிங் ஆஃப் த ஸ்ட்ரோக்குன்னு சொல்லலாம். எல்லாத்தை விட டைம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த டைமில் அவருக்கு வந்து எப்போ வந்து சில பேருக்கு கரெக்டாக அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 20 மணி நேரம் வரலாம், 24ன்னு வேணால் வச்சுக்கலாம், வந்து மாறி போயிடலாம். அப்போது வந்து ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அது டிஐஏன்னு நாங்கள் இங்கிலீஷில் சொல்லுவோம், டிரான்சியன்ட் இம்யூன் அட்டாக். அந்த ரத்த ஓட்டம் கம்மியாகி பேஷண்ட் வந்து ரெக்கவர் ஆகிடுவாங்க. இதில் என்ன பண்ணுற தப்புன்னா, இந்த டிஐஏ நாங்கள் சொல்லுவோம் டிரான்சியன்ட் இஸ்கீமிக்னா ரத்த ஓட்டம் போகல. அப்படி போனவங்க வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டு சில பேர் வந்து உட்காந்துட்டு இருக்க சமயத்தில் பெரிய ஸ்ட்ரோக்காக மாறலாம். அவங்க கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போய் எல்லா டெஸ்ட்டும் பண்ணி ஏன் அவருக்கு வந்து அந்த ரத்த ஓட்டம் வந்ததுன்றதை பார்க்குறதுக்கு இது முன்போக்குன்னு நான் சொல்லுவேன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸ்ட்ரோக்கை நம்மளாக வரவழைச்சிக்கூடாது. அதனால் நீங்கள் சொல்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணலாம். ரெண்டாவது, அந்த ஸ்ட்ரோக் வந்ததுன்னா உடனே கொண்டு போய் அந்த மருந்து 4 மணி நேரத்துக்குள்ளே கொடுக்கலான்னு உலகம் ஒத்துக்குது. இப்போது 2016 நம்ம சொல்லின்னு இருக்கோம். இப்போது ஈவன் 24 மணி நேரத்துக்குள்ளே கூட அந்த மருந்தை கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ நீங்கள் கேட்டது 2026 16 என்று சொல்வது வந்து நான் சொன்னது வந்து என்ன கணக்குன்னா, அந்த சமயத்தில் உலகத்தில் சேஞ்ச் ஆச்சு.
ஓகே 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 புரியுது புரியுது. 26 சேஞ்ச் ஆகல, 16 நாங்கள் படிச்சுட்டு இருக்க சமயத்தில் அப்போ தான் வந்து இந்த 4 மணி நேரம் வந்தது அந்த பக்கவாதத்தில். அதனால தான் சொன்னோம் 26. அந்த 26லேருந்து அதே மாதிரி பண்ணின்னு வர்ற சமயத்தில் நம்மளுடைய வயசு வந்து 74 வந்து டச் ஆச்சுன்னு சொல்லலாம். அதை வச்சுன்னு சொல்லித்த ஒழிய இன்றைக்கி இருக்கிறது வருஷம் 226. ஓகே டாக்டர், இதை தொடர்ந்து எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. யாருக்கெல்லாம் இந்த பக்கவாதம் வருவதற்கான வாய்ப்பு அதிகம்? இளம் வயதினருக்கா இல்லை வந்து முதியவர்களுக்கா அப்படின்றதும் ப்ளஸ் வந்து இது நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கணும், அதாவது குடும்பத்தில் ஆல்ரெடி ஒருத்தவங்களுக்கு வந்துருச்சுன்னா ஸ்ட்ரோக் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக, இதை பற்றி நீங்கள் சொல்லலாம். அப்படின்னு இல்லை, ஸ்ட்ரோக் ஒருத்தருக்கு வந்து சின்ன வயசில் வந்ததுன்னா அப்போ நம்ம வந்து டெஃபினட்டாக வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிறது நமக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்றது பார்த்துக்கணும். வயசான காலத்தில் வந்ததுன்னா அது டெஃபினட்டாக அவங்க குழந்தைங்களுக்கு வராது, தைரியமாக இருக்கலாம். ஆனால் முக்கியமாக வயசாக ஆக பிபி சர்க்கரையை பார்த்துனாலே ஸ்ட்ரோக்கு ஓவருங்க, நல்லா பார்த்துக்கலாம், வராமல் பார்த்துக்கலாம். 3வது முக்கியமாக இளைஞர்களுக்கு நான் சொல்ல விரும்புது, உண்ணல், உறிஞ்சல், ஊதல், குடித்தல், பால் பராக் போடுதல். உண்ணல்னா புகையில, உறிஞ்சல்னா அஃப்கோர்ஸ் எல்லாத்தையும் பண்ணினா ஸ்ட்ரோக் வர்றதுக்கு ரொம்ப சான்ஸ். நான் பயமுறுத்தலை, சயின்ஸாக சொல்கிறோம். அதாவது நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா, இளம் வயதினர் இந்த மாதிரி கெட்ட விஷயங்களை ஈடுபட்டால் அவங்களுக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி? கட்டாயம் வருவதற்கு சான்ஸ் இருக்குது. அவங்களுக்கு வந்து டெஃபினட்டாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் குடிக்கிற பழக்கத்தில் எல்லாமே. ஏன்னா நாங்கள் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த குடிக்கிற அந்த பழக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் ஒரு ஸ்மால் பெக் அடித்தா கூட ரத்த ஓட்டத்தில் அந்த எஸ்பெஷலி இந்த இங்கிலீஷில் சொல்ல போனால் இந்த எல்லா விதமான பொருட்களும் பிளட்டில் அதிகமாகுது. அப்போது நரம்பு வந்து எங்கே போய் சேருது, அந்த பிளட் வெசல் சின்னதாக இருக்கிறது அஃபெக்ட் ஆகும். அப்பேற்பட்டவங்க இந்த மாதிரி குடிச்சிட்டு ஒரு பெக் அடித்தா கூட பார்வை கம்மியாகலாம், காதில் சத்தம் ஏற்படலாம், வாய் குளறல் ஏற்படலாம், ஒரு கை ஒரு கால் மறுக்கு போகலாம், நடக்கிறதுல தள்ளாட்டம் வரலாம், முழுங்கிறதுல கஷ்டம் வரலாம். அதை வச்சுட்டே நம்ம வந்து பார்த்துக்கிறது நல்லது. கண்டிப்பாக டாக்டர், மதுன்றது வீட்டிற்கும் நாட்டுக்கும் மட்டும் இல்லை நம்ம உடலுக்கும் பயங்கர தீங்கானது தான், அதை முடிஞ்சளவு தவிர்க்கிறது நல்லது. வணக்கம் சார். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறா சார்? ராயப்பேட்டையிலேருந்து வெங்கட் சார். வெங்கட் சார், உங்கள் கேள்விகளை டாக்டர்கிட்ட கேட்கலாம். சார் குட் ஆஃப்டர்நூன் சார். வணக்கம் சார். வணக்கங்க, சொல்லுங்க சார். ராயப்பேட்டையிலேருந்து பேசுகிறேன். ஒரு 2-3 கேள்வி சார். சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கின்சன் வருது, அவங்களுக்கும் இந்த நரம்பு சம்பந்தப்பட்டதுதான் அது, அவங்களுக்கு இது மாதிரி ஸ்ட்ரோக் வருமா? நம்பர் 1. இந்த காக்கா வலிப்புன்னு சொல்றாங்க, அதுவும் நரம்புல சின்ன பசங்கள்ல வர்றதுனால, சின்ன வயசுல வர்றதுனால அவங்களுக்கு லேட்டர் ஸ்டேஜ்ல அந்த கோர்ஸ் முடிச்சு அந்த பீரியட்ல வந்து அவங்க கன்சம்ஷன் பண்ணி அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் வந்து 8 வருஷம் 10 வருஷம் 14 வருஷம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பின்ன ஏஜ்ல வரதுக்கு வாய்ப்பு உண்டா? இது 2. 3வது, ஒரு சில பேர் காலையில தூங்கி எழுந்தா கை கால் அப்படியே கொஞ்சம் மரத்து போற மாதிரி இருக்கு, அது B12 கம்மியா இருக்குன்றாங்க. இது 3ம் இதனோட ரிலேட்டடா, அதுக்கு என்ன சக்தி இருக்கு நான் கேட்டுக்கிறேன் சார். நன்றி நன்றி. உங்க 3 கேள்விகளுக்கும் டாக்டர் விடை அளிப்பாங்க. முதல்ல நம்ம வந்து இந்த B12 டெஃபிஷியன்சி பற்றி சொல்கிறோம் இல்லைங்களா? நம்ம உடம்புல வந்து மூளை இருக்குது, அப்புறம் நரம்புகள் இருக்குது. இந்த நரம்புகள் பாதிப்பு வந்து அதிகமாக இருக்குமே ஒழிய மூளையினுடைய பாதித்து B12 வரலாம். அந்த மாதிரி வர்ற சமயத்தில் நம்ம வந்து டெஃபினட்டாக பகுதிக்கு மருந்து கொடுத்தா அந்த B12 நல்லாயிடும். முக்கியமாக பார்க்கின்சன் டிசீஸ்ன்னு நம்ம சொல்கிறோம், அதில் ஸ்ட்ரோக் வருமானு கேட்டிங்கன்னா அவருக்கு வயசான காலத்தில் அவருக்கு பிபி இருந்து சுகர் இருந்து அந்த வியாதியோட கொழுப்பு நிறையா இருந்தால் அவருக்கு பார்க்கின்சன் டிசீஸ் வந்தாலும் ஸ்ட்ரோக் வரும். பட் பார்க்கின்சன் டிசீஸ்னால் ஸ்ட்ரோக் வர்றதுன்றது ஒத்துக்கொள்ள முடியாது. ஆனால் இந்த 2 வியாதியும் வரலாம். ஏன்னா நாங்கள் எப்போவுமே சொல்லுவோம், ஈவன் வந்து பார்க்கின்சன் டிசீஸில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு ஞாபக மறதி நோய் வரலாம். அவங்களுடைய பிஹேவியர், ராத்திரி தூக்கத்தில் கண்ணா பின்னான்னு சத்தம் போட்டு பக்கத்தில் படுத்துட்டு இருக்கவங்களுக்கும் அடியே விழும். ஸோ வலது கையில் இருந்தாங்கன்னா அவங்க இடது பக்கம் படுத்துக்கணும், இடது கை ஆளாக இருந்தால் அவங்க வலது பக்கம் படுத்துனா அடியிலேருந்து தப்பிச்சிக்கலாம். இதை நாங்கள் வந்து ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்டேஜில் இந்த மாதிரி வருதுன்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் கேட்ட 2வது கேள்வி. இந்த 3வது வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க, எதில்? இல்லை, அவர் ஃபிட்ஸு வந்ததுன்னா வருமானு கேட்குறீங்க.
ஃபிட்ஸு வந்து மாத்திரையை கொடுத்து சாப்பிட்டுட்டு தான் மாத்திரையில் ஃபிட்ஸுனால வியாதி வராது, ஸ்ட்ரோக் வியாதி. ஆனால் ஸ்ட்ரோக் வியாதி வந்தவங்களுக்கு ஃபிட்ஸ் வரும். இதுதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபார்வர்ட் மோஷன் எடுத்துட்டிங்கன்னா காக்கா வலிப்பு இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரோக் வரணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் நமக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்ததுன்னா அவங்களுக்கு டெஃபினட்டாக ஃபிட்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். நத்திங் டு வரி. ஓகே டாக்டர், ரொம்ப சிறப்பாக விளக்கம் அளிச்சிங்க. எனக்கு அதை தொடர்ந்து ஒரு கேள்வி இருக்குது டாக்டர். நீங்கள் ஆல்ரெடி வந்து ஸ்ட்ரோக் வருவதற்கான அறிகுறி என்னன்னு சொன்னீங்க. அந்த ஃபாஸ்ட் அப்படின்ற மெத்தடை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஓகே, இப்போ ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்னா வீட்டில் இருக்கவங்க செய்ய வேண்டிய டூஸ் அண்ட் டோன்ஸ், அதாவது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்றத நீங்கள் நம்ம நேயர்களுக்கு விளக்கலாம். நம்ம முதல்ல நம்ம சொன்ன மாதிரி அந்த ஃபாஸ்ட், அதாவது அவங்க ஸ்பீச்சோ அவங்க கையோ எடுத்துன்னு இமீடியட்டாக டாக்டர்கிட்ட போயிடுறது ரொம்ப நல்லது. அப்படி போகலைன்னா அவங்களுக்கு வந்து நம்ம இழந்துடுறோம் அந்த 4.5 மணி நேரத்துக்குள்ளே மருந்துக்கோசரம். காக்கா வலிப்பு வந்ததுன்னா ஒரு தடவை வந்ததுன்னா கவலை இல்லை. பட் இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் நம்ம எப்படியும் எடுத்துகிட்டு போயிடுறது 30 நிமிடங்களுக்குள்ளே போனோம். இதை தான் அமெரிக்காவில் நீங்கள் நம்பர் ஃபோன் பண்ணால் அந்த வண்டியே வந்து உங்களை தூக்கின்னு கரெக்டாக போயிடும் ட்ரீட்மெண்ட்டுக்கு. இன்னும் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள் நம்மளும் பண்ணினோம்னா, ஒருத்தர் வீட்டில் ஸ்ட்ரோக் இருக்குன்னா ஃபோனில் பண்ணால் டாக்டர் நர்சிங் ஹோம் கூட்டின்னு போயிடலாம். ஸோ எர்லியர் த பெட்டர். அது முதல். ரெண்டாவது, சில பேருக்கு ஸ்ட்ரோக் வந்து எஸ்பெஷலி இடது கை ஸ்ட்ரோக் வர்ற சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எங்களுக்கு ஸ்ட்ரோக் இல்லைன்னுவாங்க. தே வில் டினை தர் ஸ்ட்ரோக் இடது பக்கம் வந்ததுன்னா. ரெண்டாவது, அந்த கை கால் வந்தே இல்லை இன்னொருத்தருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம தெரிஞ்சுட்டா அந்த நம்ம போய் பார்த்து கையை தூக்கி விட்டோம்னா கை கீழே விழுந்துருச்சுன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்தாச்சுன்னு அர்த்தம். கூட்டின்னு போய் நம்ம பண்ணலாம். இது வந்து இடது பக்கம் வந்தால். வலது பக்கம் வந்தால் உங்களுக்கு வந்து ஸ்பீச். ஸோ ஒருத்தர் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு முன்னாடி வாய் கொளறினால் அப்போ இம்மீடியட்டாக திங்க் பண்ணணும், உங்களுக்கு வந்து அந்த பேஷண்ட்டுக்கு ஸ்ட்ரோக் இருக்குது, அந்த பேஷண்ட்டை சீக்கிரமே கூட்டின்னு போய் நம்ம மருந்து மாத்திரைகள் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் சொல்லுவோம் 30 நிமிஷத்துக்குள்ளே ஹாஸ்பிட்டல் போனால் ரொம்ப நல்லது. ஏன்னா டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு 30 நிமிஷம் எடுத்துட்டா கூட 1 மணி நேரத்துக்குள்ளே நம்ம வந்து மருந்தை கொடுத்து அவங்க வீட்டுக்கு சந்தோஷமாக போகலாம். ஒரு சின்ன சந்தேகம் டாக்டர், அதாவது இப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்க எந்த மருத்துவமனைக்குனாலும் போல, இப்போ ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கூட இதுக்கான சிகிச்சை இருக்கா, இல்லை இதுக்குன்னு எல்லா இடத்துலையும் ஓரளவுக்கு அரசாங்கம் நல்லா ஸ்டெடியாக பண்ணியிருக்காங்க. கவலைப்பட வேண்டாம். நீங்கள் வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் அண்ட் நமக்கு நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குது. தைரியமாக கூட்டின்னு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லபடியாக பண்ணிக்கலாம். சிறப்பு டாக்டர். இப்போ ஸ்ட்ரோக் ஒருத்தவங்களுக்கு வருது, அதுலேருந்து நம்ம முழுமையாக குணமாக முடியுமா? அதுக்கு அந்த ரெக்கவரி ப்ராசஸ்ன்றது எப்படி அமையுது அப்படின்றத பற்றி நீங்கள் சொல்லலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வந்ததுன்னா முக்கியமாக 3ஆவது நாள் 3ஆவது வாரம் 3ஆவது மாதம்னு பிரிச்சுக்கலாம். 3 நாளுக்குள்ளே அந்த எஃபெக்ட் தெரிஞ்சிடும். அவங்க வந்து எர்வேனோட சேர்றாங்களா இல்லையா ஸ்ட்ரோக் வந்துன்னு. அடுத்து 3ஆவது நாள்லேருந்து 3ஆவது மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு வந்து ஹார்ட் எப்படி இருக்குது, பிளட் ப்ரெஷர் எப்படி இருக்குது, யூரினேஷன் எப்படி இருக்குது, சோடியம்ன்றது எப்படி இருக்குது, அவங்களுக்கு இம்மீடியட்டாக எக்ஸசைசஸை ஸ்டார்ட் பண்ணி அந்த பெரிய தமனின்னா நம்ம ஆர்ட்ரின்னு சொல்லலாம், அது ரொம்ப பெருசாக போயிருந்தால் இம்மீடியட்டாக வராது. ஆனால் எக்ஸசைஸ் பண்ணி ஸ்டிமுலேட் பண்ணி எல்லாம் பண்ணினா 3 வாரத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ளே அவங்க டெஃபினட்டாக நல்லா இருப்பாங்க. ஒன்று அவங்க வண்டியை மட்டும் காரை ஓட்டக்கூடாது. ஏன்னா நாங்கள் சொல்லுவோம் சிம்பிள் ரியாக்ஷன் டைம் அண்ட் அந்த ரியாக்ஷன் டைம் கொஞ்சம் மூளை கம்மியாக இருக்கிறதுனால ஆக்சிடெண்ட் ஆகிடும். ஸோ ஓட்டக்கூடாது. வண்டி வந்து 1 வருஷத்துக்கு ஓட்டாமல் இருந்தால் நல்லது. ரெண்டாவது, முக்கியமாக நீங்கள் ஸ்ட்ரோக் வந்ததுன்னா நல்ல மருந்தும் நல்ல எக்ஸசைஸும் நல்ல உணவும் கொடுத்தா அவங்க டெஃபினட்டாக 3 நாள்லேருந்து 3 வாரத்துக்குள்ளே நல்லாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 3 மாதத்துக்குள்ளே நல்லா டெஃபினட்டாக போவாங்க. அது மீண்டும் வர எதுவும் வாய்ப்பு இருக்கா? இப்போ ஸ்ட்ரோக் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு மீண்டும் வர சான்ஸ் இருக்குன்னா அவங்களுடைய பிபியை பார்த்துக்கலன்னா
அவங்களுடைய சுகரை பார்த்துக்கலன்னா, அவங்களுடைய எஸ்பெஷலி கொலஸ்ட்ரால் அதெல்லாம் பார்த்துக்காம மறுபடியும் சிகரெட்டும் ட்ரிங்க்ஸும் பண்ணினா டெஃபினட்டாக எப்போ வேணால் மறுபடியும் இன்னொரு ஸ்ட்ரோக் வரலாம். இதில் நல்லா கண்ட்ரோல் பண்ணால் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்ட மாதிரி. ஸோ நீங்கள் பெஸ்ட்டு திங்ஸ் உங்களுடைய ஸ்ட்ரோக்கை கண்ட்ரோல் பண்ணணுன்னா இந்த 3ம் பண்ணிவிட்டு, முக்கியமாக குடிக்கவும் கூடாது, சிகரெட் பிடிக்கவும் கூடாது. சிறப்பு டாக்டர். அடுத்து ஒரு நேர் இணைஞ்சிருக்கார், அவர்கிட்ட என்னன்னு கேட்டலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். உங்கள் சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேட்கலாம். சார், என்னுடைய மாமனாருக்கு லாஸ்ட் இயர் ஹீட் ஸ்ட்ரோக் வந்து ஒரு சைடு வராமல் போச்சு. அது என்னன்னு கேட்டால் பிபி, அதனால அவங்களுக்கு வந்ததுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ அதுக்கப்புறம் இப்போ ரெக்கவர் ஆகிட்டாங்க, நார்மல் ஆகிட்டாங்க. பட் ஆனால் ஒரு விவசாயி தான், நார்மலாக எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது அவருக்கு. நல்லா வேலை செய்வார், இன்னமும் வேலை செஞ்சுதான் இருக்காரு. பட் ஆனால் பிபினால இப்போ மாத்திரை சாப்பிட்டது ஒரு 3 months விட்டுட்டாரு. இதனால பின்னாடி அவருக்கு ஏதோ ப்ராப்ளமா? எனக்கு ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. இல்லைங்க, ஹீட் ஸ்ட்ரோக் வந்தவங்க டெஃபினட்டாக பிபியை வந்து பார்த்துக்கணும். பிபி அவங்க சரியாக பார்த்துக்கலன்னா, நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறது ஹீட் ஸ்ட்ரோக்குன்னா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் இல்லை, அந்த சூட்டினுடைய தன்மை போயிடுது. அதை வந்து ஒழுங்காக வந்து நம்ம பாதுகாத்தோம்னா ஸ்ட்ரோக் வராமல் தப்பிச்சுக்கலாம். இது ஹீட் ஸ்ட்ரோக்குன்றது நிமானிக் மாதிரி வச்சுக்கலாம். ஹீட் வந்துன்னா ஸ்ட்ரோக் வந்துன்னா உடனே ஒரு கை கால் விழாதுன்னு. அவங்களுடைய பிபி ஆறுது. உங்களுடைய பிபியை கண்டிப்பாக அவர் வந்து செக் பண்ணிக்கணும். அவர் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்துக்கணும். அண்டு 2வது முக்கியமாக இந்த பிபி நம்ம இந்த சொல்கிற மாதிரி ஸ்ட்ரோக், ஹீட் ஸ்ட்ரோக்குன்ற மாதிரி எல்லாத்துக்கும் கொஞ்சம் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ரத்தத்தின் கீழே ஒரு அதிமாதல் வந்துன்னா, அதாவது செப்சிஸ் வந்தால் அவன் ஸ்ட்ரோக் வந்த மாதிரி இருப்பான். 2வது உங்களுக்கு வந்து நச்சுத்தன்மையை சாப்பிட்டா இருக்கும். மயக்கமான தன்மை, தீவிர குழப்பத்தில் இருந்தாலும் அவங்க ஸ்ட்ரோக்குன்னு தப்பாக எடுத்துக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நினைவு இழப்புறதுக்கா நீங்கள் முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கணும். நம்மளுடைய நினைவு தப்பிச்சுன்னா ஸ்ட்ரோக் போகலாம். ஆனால் அது வந்து 30 செகண்டுக்கு கீழே இருந்தால் அது வந்து கார்டியக் ப்ராப்ளம் சொல்லுவோம். 30 செகண்டுக்கு மேலே இருந்தால் அது 100% வந்து பிரெயின் ப்ராப்ளம்னு சொல்லணும். இந்த நினைவழைக்கிறத இந்த டியூரேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். 30 செகண்டுக்குள்ளே இருந்தால் அது இருதயம், 30 செகண்டுக்கு மேலே போச்சுன்னா அது டெஃபினட்டாக ஸ்ட்ரோக். ஸோ அவங்கள இம்மீடியட்டாக கூட்டின்னு போய் அந்த நினைவிழப்புக்கு மருந்து கொடுத்தா அவங்க நல்லாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். உங்கள் சந்தேகம் தீர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. எஸ் டாக்டர், நம்ம ஸ்ட்ரோக் குறித்தும் பல விஷயங்கள் குறித்தும் பேசிகிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் டாக்டர். அதாவது இப்போ ஸ்ட்ரோக் வந்த பிறகு வீட்டில் அவங்களை எப்படி பார்த்துக்கணும்? அதாவது ஃபிசியோதெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, இந்த ரிஹாபிலிட்டேஷன் ப்ராசஸ்லாம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் எளிமையாக சொல்லலாம். சரி, முக்கியமாக அவங்க ஸ்ட்ரோக்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணலாம். 2வது இப்போ வீட்டுக்கே வந்து பண்ணுறாங்க, ஸ்டிமுலேஷன் சொல்லி ஒன்று பண்ணுறாங்க. ஒவ்வொரு அங்கேயும் நம்ம தசை நார்களையும் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணால் அவங்களுக்கு சான்ஸ் வரும். முக்கியமாக நாங்கள் என்ன சொல்கிறோன்னா கெயிட் ட்ரைனிங், அதாவது அவன் எப்படி நடக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்து பண்ணணும். அடுத்தது வந்து எக்ஸசைசஸ் ஃபார் ஆல் மசில்ஸ். வலது பக்கம்தான் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இடது பக்கத்தை விடக்கூடாது. 3வது இந்த வலது பக்கத்தில் இருக்கிற சமயத்தில் அவனுக்கு வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருக்குது வந்து உணர்ச்சிகள் கம்மியானா அந்த பேஷண்ட்டு வந்து அந்த காலத்தில் நாங்கள் எல்லாம் ஸ்ட்ரோக் சைட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், வலி வந்து அந்த வலி வந்து ஸ்ட்ரோக் சைடில் வந்தால் நீங்கள் நார்மல் ஹேண்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வலது பக்கம் வந்து உணர்ச்சி வந்து அதை நல்லா பண்ணி வைக்கும். ஸோ ஸ்ட்ரோக்கில் இப்போ வந்து நாங்கள் இப்போ என்ன சொல்கிறோன்னா நார்மல் ஹேண்டை ப்ரெஸ் பண்ணி ஸ்ட்ரோக் ஹேண்ட் வித் டெபாசிட், இதாவது எஸ்பெஷலி சென்சரி உணர்ச்சிகளை வந்து நம்ம வந்து பண்ணினோம்னா வலியிலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸசைஸ் பண்ணணும், ஃபுட்டு ஆல்டர் பண்ணாமல் ஒழுங்காக மருந்து சாப்பிட்ணும், உணவுகள் கரெக்டாக எடுத்துக்கணும். இதில் சில பேர் வந்து சொல்கிறாங்க நண்டு இறால் சாப்பிட்டா அதில் கெமிக்கல் இருக்குன்றதுனால சொல்கிறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்கிறாங்க. மற்றபடி வந்து சூப்பு ரொம்ப நல்லது. 25 அதாவது 25 எல்லாமே சூப்புன்னு போட்டுன்னு இருந்தால் நல்லது. முக்கியமாக நம்ம பார்த்தோம்னா
சூப் வந்து ஹாட்டாக இருக்கிறது பெட்டர். ஹாட்டாக இல்லாமல் வெறுமனை இருந்துன்னா சரியில்லை, அது வந்து போட்டுக்கலாம். ஆட்டுக்கால் பாயா சாப்பிட வேண்டாம், ஏன்னா அதில் ஃபுல்லாக கொழுப்பு. ஆட்டுக்கால் சூப் சாப்பிட்லாம். அதே மாதிரி சிக்கன் 65க்கு பதிலாக சிக்கன் சூப் சாப்பிட்லாம். அதே மாதிரி ஒன்று நீங்கள் வந்து உணவுகளை வந்து ஒரு லிக்விடாக மாற்றி போட்டுக்கிறது பெட்டர், அண்ட் சூப் சாப்பிட்றது நல்லது. ஆனால் மறுபடியும் ஒரு ரீஇட்ரேட் பண்ணுறேன், குடிக்கிறதும் சிகரெட்டையும் கம்ப்ளீட்டாக விட்டுறணும். சிறப்பு டாக்டர். அதாவது ஸ்ட்ரோக் பற்றி மக்களிடம் இருக்கும் பொதுவான தவறான நம்பிக்கைகள் என்ன அப்படின்றதையும் நீங்கள் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் வந்து இது வந்தாலே ஸ்ட்ரோக்கா அப்படின்ற மாதிரி சில தவறான நம்பிக்கைகளும் வச்சுருக்காங்க. அப்படி என்னென்ன நம்பிக்கைகள் நிலவுது, அதெல்லாம் கிடையாது அப்படின்றத நீங்கள் சொல்லலாம். இதே நம்பிக்கை வந்து நம்ம வைக்கிறது என்னென்னா சரியாயிடுன்றது. ஒரு மக்கள்கிட்ட வந்து என்னென்னா இந்த டிரான்சியன், நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், இந்த டிரான்சியன்ட் இஸ்கீமிக் அட்டாக்குன்னு. அதாவது ஒரு சின்ன காலகட்டத்தில் அது ஒரு கை கால் மரத்து போகிற மாதிரியோ, கை கால் உணர்வு இல்லாமல் போகிற மாதிரியோ, ஒரு கை காலுடைய சக்தி இல்லாமல் இருந்தாலோ, பேச முடியாமல் போனாலோ, பார்வை கம்மியாச்சுனாலோ, காதில் சத்தம் வந்தாலோ, சாப்பாடு சாப்பிட்ற சமயத்தில் முழுங்க முடியாமல் தொந்தரவு வந்தாலோ, அல்லது டேஸ்ட் தெரியாமல் இருந்து என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு விட்டுடக்கூடாது. இது வந்து அறிவிக்கை. இது வந்து பிகினிங்கில் இந்த சயின்ஸ் எல்லாம் வந்ததுன்னா வாட்ச் அவுட் பண்ணி இம்மீடியட்டாக டாக்டர்கிட்ட கூட்டின்னு போய் மருந்து பார்த்துக்கணும். இது ஒன்றும் இல்லைன்னு சொல்லி உட்காரக்கூடாது. நம்ம மேலேருந்து நான் சொல்லுவேன், தலையிலேருந்து கால் வரைன்னு சொல்லி சென்டென்சஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா தலையில் வந்து ஆட்டம் வரலாம், கண்ணில் பார்வை போகலாம், காதில் சத்தம் வரலாம், மூக்கில் வாசனையை இழக்கலாம், நாக்கில் டேஸ்ட்டை இழக்கலாம், பேச்சு இழக்கலாம், கையில் உணர்ச்சியை இறக்கலாம், காலில் நடையில் சாதிக்க முடியாமல் போயிடலாம், தள்ளி தள்ளி நடக்கலாம். இது ஏதாவது வந்ததுன்னா இது வந்து ஸ்ட்ரோக் இல்லைன்னு நம்மளே எடுத்துக்கூடாது. சிறப்பு டாக்டர், ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. இறுதியாக உங்களோட அறிவுரை என்னன்னு சொல்லலாம், எப்படி நீங்கள் இந்த ஸ்ட்ரோக்லேருந்து நம்ம வராமல் பார்த்துக்கலாம் அப்படின்றதையும் நம்ம நேயர்களுக்கு உங்களோட பொதுவான அறிவுரை என்ன அப்படின்றத நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் டாக்டர். என்னுடைய முதல் வந்து வயசில் பிபி பார்த்துக்கோங்க, சர்க்கரையை பார்த்துக்கோங்க. அது சிம்பிளாக நான் புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லுவேன். சர்க்கரையை பார்த்துக்கிறதுன்னா உலகம் ஃபுல்லாக 100 ஃபாஸ்டிங் சுகர் 100ன்னு ஒத்துன்ட்ருக்கும். அப்போ பிபி சுகர் எவ்வளோ, உங்கள் வயசை கூட்டிக்கோங்க, அதுதான் பிபி சுகர். இப்போ என்னுடைய வயசு 75னா 175 கீழே இருக்கணும் ஸ்ட்ரோக். ரெண்டாவது முக்கியமாக வயிற்று சுத்தளவு. இந்த வயிற்று சுத்தளவு வந்து நம்மளுடைய ஹைட்டுக்கு ஒரு 50% கீழே இருக்கணும். நான் என்னுடைய ஹைட் வந்து 5 feet 6 inches 66, 33 சென்டிமீட்டருக்கு கீழே தான் என்னுடைய இதில் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தால் அப்போ தான் பிகினிங், அது சென்ட்ரல் ஒபிசிட்டின்னு நாங்கள் சொல்லுவோம், அது இருக்கக்கூடாது. முக்கியமாக பிபி செக் பண்ணிக்கோங்க, சுகர் செக் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் வந்து முக்கியமாக விட்டுடுறோம். யோகா வீட்டில் பண்ண கற்றுக்கோங்க, உங்களை ஃபுல் தூரம் எடுத்துன்னு போவோம். அந்த யோகாவின் இது வந்து இல்லை, டீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அது என்ன, அது வந்து இங்கிலீஷ் இல்லையே அப்படின்னு நினைக்க வேண்டாம். யோகா போகா ரெண்டுமே வந்து நமக்கு வேணும். சாப்பிடவும் முக்கியம், சாப்பாடும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அறிவு ஏதாவது குழந்தைங்களுக்கு வந்து ஃபிட்ஸ் அந்த மாதிரி வந்ததுன்னா கொஞ்சம் பார்த்துக்கிறது பெட்டர். அவங்களுக்கு வந்து எல்லாமே நல்லா இருக்கா, மூளை நல்லா இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் வந்து எபோவால் நான் மறுபடியும் ரீஇன்ஸ்டேட் பண்ணுவேன், எந்த காரணத்தை கொண்டும் இந்த இப்போ இருக்கிற ஏஜ் இதில் நம்ம ட்ரிங்க்ஸ், அதாவது லைஃப்பில் ஏபிசிடியே கூடாது. ஏன்னா ஆல்கஹால், பின்னா பீடா ஜர்தா, சின்னா சிகரெட்டு, டின்னா டிஸ்கோ டான்ஸு டேம்ஸு ட்ரக்ஸு. இதை ஒழிப்பு எடுத்து பண்ணி நம்ம நல்லா வாழ்ந்தோம்னாலே வாழ்க்கையில் உணவு அட் தி சேம் டைம் உணர்வு, இது ரெண்டும் நல்லா இருந்தால் டெஃபினட்டாக நல்லாயிருக்கும். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க டாக்டர். எல்லாம் நலமாக இருக்கணும் அப்படின்றத இல்லைடா, சரி ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அந்த ஸ்ட்ரோக் வந்த அந்த வழிமுறைகள் ஆகட்டும், அதை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்றதையும் ரொம்ப நீங்கள் நிறைவாக சொன்னீங்க. நீங்கள் பேசும்போதே உங்களோட அந்த அனுபவம் வந்து உங்கள் பேச்சில் ரொம்ப நம்ம தெரிஞ்சது. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் நிகழ்ச்சியில் எங்கள் கூட இணைஞ்சு இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை சொன்னதுக்கு. மீண்டும் ஒரு முறை நன்றி டாக்டர். நன்றி, வணக்கம்.